என் செந்தூர்வால் ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தாங்க இருப்பீங்க. அதான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காம்போவை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த காம்போ இருக்கான்ட்டு இப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ லைனாவே காம்போக்குள்ள போயிடுறேன். ஒரு குயின் சைஸ் மரக்கட்டல் ஒன்று கொடுத்து, ஒரு குயின் சைஸ் மரக்கட்டல், அதாவது சொல்றதோட தூக்கியே பார்த்துக்கோங்க. எப்பவுமே குவாலிட்டியில நான் இதே பண்ண மாட்டேன். அதாவது என் செந்தூர்வால் ஆண்டவா எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன், நேரில் வந்து அந்த குவாலிட்டியை செக் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் ஆன்லைனில் அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்மளும் இது பண்ணிட்டு போ தெரியும். ஆனால் அதெல்லாம் வேண்டாங்கிறது. ஒரு கல்யாணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்குதுன்னு தெரியும். அதனால தான் பொருள் நேரில் வாங்க, ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த மாதிரி உட்டன் காட் குயின் சைஸ் ஒரு கட்டல் கொடுத்து, இந்த ஃபோம் பெட் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஸ்ப்ரிங் பெட் 8 இன்ச்சஸ் கூடிய ஸ்ப்ரிங் பெட். அதுலேயும் ஒரே விஷயமா சொன்னா செந்தூர் பர்னிச்சர் தயாரிப்பு, அதாவது ஓன் மேனுஃபேக்சர். இதுல நம்ம லோகோவை போட்டு ஓன் இதுல ஒரு 8 இன்ச் ஸ்ப்ரிங் பெட் ஒன்று கொடுத்து, 2 பில்லோ கொடுத்து, ஒரு கம்ஃபர்ட் பெட்ஷீட் ஒன்று கொடுத்து, ஒரு கார்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து, ஒரு 2 டோர் பீரோ கொடுத்து, இதுல நிறைய கலர் கஸ்டமைஸ் இருக்கு, தாராளமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து, நீங்க எங்க இருங்க இந்த பீம் பேக், இந்த மாதிரி ஹை குவாலிட்டி இருக்கிற பீம் பேக் ஒன்று கொடுத்து, 2 சேர் கொடுத்து, ஒரு 3 சீட்டர் லக்ஸரி சோஃபா ஒன்று கொடுத்து, அது போக ஒரு மிக்ஸி ஒன்று கொடுத்து, ஒரு அடுப்பு ஒன்று கொடுத்து, அது போக இதெல்லாம் இல்ல லைனா தொங்க விட்டுருப்பேன். இந்த மாதிரி ஜூலா ஒண்ணு கிஃப்டா எடுத்துக்கலாம். இந்த இதுலயே இந்த மாதிரி எடுத்து என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம்னா, நான் இப்பயும் சொல்றேங்க, தாறுமாறு தக்காளி சோறுலாம் போயிட்டு போகுது. அதாவது மண்டவனா மோர் இருக்கணும், அந்த இடத்துல நம்ம சீர் இருக்கணும். அந்த அளவுக்கு இங்க இருங்க நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு. அதாவது சொல்லலைங்க, இந்த டைம் செஞ்சுட்டேங்க. அதாவது நாச்சியார் கோயிலோட குத்துவிளக்கு டைப்ல நம்ம ஒரிஜினல் நாச்சியார் கோயில், அதாவது இது ரொம்பவே உலகத்துல ரொம்ப இது பண்ணுவோம்பாங்க. அந்த மாதிரி நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு 2 கிஃப்டா கொடுத்து என் செந்தூர் நீங்க சொல்றீங்களோ, நீங்க சொல்லுங்க. இது மொத்தமா சேர்த்து இன்க்ளூட் இலவச டெலிவரி, அது போக ஜிஎஸ்டினாலும் இன்க்ளூட் ஜிஎஸ்டி தான். ஏன்னா நம்ம நேர்ல வந்ததுக்கு அப்புறம் அதர் ஜிஎஸ்டின்னு ஏகப்பட்ட பேர் ஜிஎஸ்டி இருக்கா அப்படிங்கும் போது இது ஏன் இன்வால்வ் பண்றேன்னா நம்ம ஒரு வார்த்தை இன்க்ளூட் ஜிஎஸ்டியோடவே சொல்றேன். நம்ம ஜிஎஸ்டி நம்ம இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எல்லாமே நேர் வழியிலேயே போய் இப்போ ஒரு ரேட்டு வெயிடா மனுஷனா நீங்க சொல்லுங்க என்ன ரேட்டு கொடுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 வரும். ஆக்சுவலி ஒண்ணு சொல்றேங்க, நான் சொல்லலைங்க செஞ்சுட்டேங்க. நீங்க சொல்லுங்க ஒர்த் இல்லையா? 39,990. அதாவது 40,000 ஒரு ரூபா கம்மி. சரி 40,000 கூட இருக்கட்டும், இலவச டெலிவரியோட. என் தாய் தமிழ் வீடு எந்த ஊர்ல இருந்து நீங்க புக் பண்ணாலும் அந்த மண்டபத்தை மட்டும் கொஞ்சம் முன்பதிவு ரொம்ப அவசியம். ஏன்னா மண்டபத்தில் இருக்கனால புக் பண்ணுங்க, இலவச டெலிவரியோட நம்ம வீட்டில் வந்து சந்திக்கலாம், இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரியோட. அடுத்த காம்போ பார்க்கலாம் ப்ரோ. அப்படியே அடுத்த காம்போ பார்க்கலாம். ஒரு குயின் சைஸ் கார்விங் கட்டல், அதாவது பில்லோல எடுத்து பாருங்க ப்ரோ. அந்த கார்விங் நீங்களே பாருங்க. இந்த மாதிரி ஒரு குயின் சைஸ்ல நல்ல லக்ஸரி கார்விங் ஒன்று கொடுத்து, கீழே காட்டு தம்பி, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங், ஒரு கார்விங் கொடுத்து, செந்தூர் பெட்னாவே அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு 8 இன்ச் ஸ்ப்ரிங் பெட் ஒன்று கொடுத்து, ஆமா அது போக 2 பில்லோ ஒன்று கொடுத்து, ஒரு கார்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து, ஒரு 2 டோர் பீரோ ஒன்று கொடுத்து, ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்து, அது போக ஒரு உட்டன் டைனிங் டேபிள் செட் ஒன்று கொடுத்து, 65 இன்ச் வைக்கக்கூடிய டிவி யூனிட் ஒன்று கொடுத்து, ஒரு அடுப்பு ஒன்று கொடுத்து, ஒரு மிக்ஸி ஒன்று கொடுத்து, அது போக ஒரு ஸ்விங் சேர், அதாவது ஊஞ்சல் ஜூலா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஜூலா ஒன்று கொடுத்து, ஒரு டீபாய் ஒன்று கொடுத்து, ஸோ 3 சீட்டர் சோஃபா நார்மல் கிடையாது, 8,500 மதிப்புக்கூடிய ஒரு பட்டன் சோஃபா, லக்ஸரி பட்டன் சோஃபா ஒன்று கொடுத்து, எல்லா வீட்லையும் கம்பல்சரி அந்த கிச்சன் டேபிள், அதாவது நம்ம டைனிங் டேபிளுக்கு பதிலாக ஒரு கிச்சன் டேபிள் இருந்தால் நிறைய திங்ஸ் வச்சுக்குவாங்க. ஓகே, அதாவது நம்ம வீட்டில் அடுப்பாங்கறையே இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு இது, அதுக்கு நான் தவறாக சொல்ல வரலைங்க. கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ டேபிள் இது ஃபுட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் டைனிங் டேபிள் பக்கத்தில் வச்சாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மனிஷ் இந்த மாதிரி வேணாம் மனிஷ், கிச்சன் டேபிள் மாதிரினா புக் ராக் தாராளமாக எடுத்துக்கலாம். புக் ராக்கு நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா இது. ஸோ நான் ஈவனா என்ன சொல்லுவேன்னா, மனிஷ் எனக்கு டைனிங் டேபிள் வேணாம்னா நீங்க என்ன வேணாலும் ஆல்டர் பண்ணலாங்க. இருந்தும் காம்பவுண்ட்ல நான் என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேங்க. ஸோ இதெல்லாம் போக நம்ம நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, அதாவது சொல்லலைங்க, நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு 2 இந்த மாதிரி 2 குத்து விளக்கையும் கொடுத்து இந்தாங்க. இந்த மாதிரி நாச்சியார் கோயில் குத்து விளக்கையும் கொடுத்து சொல்லுங்க. அதாவது பிரைஸை பொறுத்த வரைக்கும் என் செந்தூர் ஆண்டவா எப்பவுமே நம்ம ஒன்று சொல்றதான், நம்ம ஏழைகளுக்கும் நம்மளும் ஒரு மண்டபத்தை பிடிச்சி கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அந்த மண்டபத்துல செந்தூர் பர்னிச்சர் சீரை வைக்கணும்னா, அந்த அளவுக்கு என் பேரை நான் காப்பாற்றணும்னா ஒண்ணு சொல்ல, இது என்ன அமௌண்ட்டா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. என்ன அமௌண்ட்டா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. இது மொத்த பொருள் சேர்த்து இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரி எல்லாம் சேர்த்து 95, 85 அதெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. நீங்களும் எவ்வளவோ பர்னிச்சர்ஸ் வீடியோ விட்டுருக்கீங்க. வெறும் 55,555 55,555 இது மொத்த பொருளும் சொல்லலைங்க. நான் செஞ்சேங்கிறது பேம்ப்ளெட் சொல்ல, அதாவது சும்மா பேச்சுல தெரியாம வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். பேம்ப்ளெட்ல நீங்க சொன்ன நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அது எல்லாமே இருக்கு. தயவுசெய்து இந்த வீடியோ ஒரு வேளை இது பிடிச்சிருந்தாவோ இது பண்ணாவோ சேவ் பண்ணி வச்சு நீங்க நேர்ல வந்து காட்டினாவோ தாராளமா நீங்க செலக்ஷன் எவ்வளவு நாள் ப்ரோ கிடைக்கும். அதெல்லாம் நான் இந்த டைம் தான் ஒரு 6 மாசம் இழுத்துருக்கோங்க. அதாவது இது ஜூன் ஜூலை எண்டு வரைக்கும் இருக்கும். ஆடி மாசம் நம்ம சீசன் முடியும். அந்த ஆடி மாசம் 1ஆம் தேதி முடியறது வரைக்கும் இந்த இப்ப பார்க்க போற காம்போலாம் இருக்கும். இது என்ன காம்போ? அதாவது இது கிங் சைஸ் காம்போ. கிங் சைஸ் கட்டல் சொல்லல, கொஞ்சம் தூக்கி பாருங்க, கொஞ்சம் தூக்கி பாருங்க. ஐயோ
அசைக்கூட உள்ள அந்த அளவுக்கு ஒரு குயின் சைஸ் கட்டளை கொடுத்து நான் ஃபோம் பெட்டே வேணாங்கிற ஸ்ப்ரிங் பெட்டு 8 இன்ச்சு கூடிய ஸ்ப்ரிங் பெட் ஒன்று கொடுத்து 2 பில்லோ கொடுத்து அதாவது இது 5 வருஷம் இதே இருக்கு நம்மளுக்கு அது வாரண்டியே இருக்கு தாராளமா 5 வருஷம் பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பீஸ் டு பீஸ் சேஞ்ச் வாரண்டி கார்டும் கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒன்று கொடுத்து ஸோ ஒரு கிங் சைஸ் கட்டளு ஒரு ஸ்ப்ரிங் பெட்டு 2 பில்லோ ஒரு கார்ட் பாக்ஸ் 2 டோர்னு சொல்ல 3 டோரு அது போக சைடு ஸ்டெப் ட்ரெஸ்ஸிங் வுட் அண்ட் டைனிங் டேபிள் செட்டு அதுக்கு ஒரு சூர்யா ஷெஃப் அடுப்பு அதுக்கு ஒரு மிக்ஸி அது போக 2 டிவி யூனிட் 65-75 வரைக்கும் தாராளமா வைக்கலாம் அது மாதிரி டிவி இது ஒன்று வந்துடும் அது போக பீம் பேக் ஒன்று கொடுத்துட்றேன் அது போக ஒரு ஜூலா ஒன்று கொடுத்துட்றேன் இந்த ஜூலால பார்த்தீங்கன்னா குஷன் வந்துருங்க சங்கிலி வந்துருங்க அது போக ஸ்ப்ரிங் சங்கிலி அதுவும் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் டோட்டல் செட்டாக தான் நம்ம கொடுப்போம் என்னடா ஃபோம் இல்லையே அதுங்கிறதுனால அதெல்லாம் வராமலாம் இருக்காது எல்லாம் இன்க்ளூடோட மேலே போட்டால் அழுக்காயிருங்கிறதுனால தான் அது மட்டும் தனியாக வச்சிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்துச்சுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீம் பேக் கொடுத்து ஒரு டீபாய் ஒன்று கொடுத்து அது போக 3 சீட்டர் சோஃபா கொடுத்து நான் எப்பவுமே இந்த ஒரு கல்யாணம்னா தலை சிறந்த விலங்கு அந்த ஒரு சீரா கொடுக்க குத்து விளக்கு தான் அதையும் நாச்சியார் கோயிலுக்கு 2 குத்து விளக்கையும் கொடுத்து ஓகே ஏன் செந்தூர் ஆண்டவா நீங்க சொல்றீங்களா இல்லையோ இவரு சொல்லணுங்க சொல்லு தலைவா இது மொத்த காம்போவியும் ஒரு 1 லட்சம் இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மியா சொல்லணும் இன்னும் கம்மியா சொல்லுங்க ஏன்னா இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரி நான் கொடுத்துட்றேன் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ மண்டபத்தில் வந்து இறக்குறோம் மாப்பிள்ளை வீட்டில் போய் மாட்டுறோம் இறக்கும் போது மட்டும் கொஞ்சம் செட் பண்ணி அது மக்கள் மேக்ஸிமம் இறக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் இறக்கி நீட்டாக அடுக்கி எல்லாமே காட்டிக்கலாம் மண்டபத்தில் மாப்பிள்ளை வீட்லேயும் போய் இறக்கிடலாம் அதெல்லாம் வளவலெல்லாம் இல்லை ஒரே ரேட்டாக சொல்லு ஒரு 85 அந்த மாதிரி ஏன் செந்தூர் ஆண்டவா எப்போவுமே காம்போவுக்கு நம்ம தான் ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்பயும் நான் யாரையும் ஏமாத்தலைங்க நான் இப்பயும் என்னடா பழசையே காட்டுறேங்கிறதுல அதே 5555 இதுவும் 5555 அதாவது 55 குயின்லயும் இருக்கு கிங்லயும் இருக்கு ஆனா ஈவனா ஏன் மனிஷ் இந்த ரெண்டுமே 55 ஏகப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு கிங்கு தேவைப்படும் அதுக்காக குயின்ல இருந்து கிங்குக்கு ஆல்ட்ரேஷன் ரேட்டா எடுத்துட்டு வருவாங்க எதுவுமே ரேட்டு வேண்டாம் நான் அதுல என்ன காட்டினா கொஞ்சம் ஆல்ட்ரு பொருளை மட்டும் தான் மாத்திருக்கேன் ஆனா உங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் தான் வரும் சோ அடுத்த காம்போக்குள்ள போலாங்க இது ஒர்த்து இல்லையா ப்ரோ உங்களுக்கு பயங்கர ஒர்த்து வாங்க அடுத்த காம்போக்கு போலாம் அதாவது செந்தூர் ஆண்டவா எதுலையுமே நான் ஃபேக் பண்ணலைங்க ஏன்னா எல்லாமே நான் நீட்டா எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம யாரும் பண்றதுல என் செந்தூர் பர்னிச்சர் 6 லட்சம் குடும்பத்துக்கு தெரியும் என் ஃபாலோவர்ஸுக்கு நான் அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் வாங்க இன்னும் உங்களோட பொருள் எல்லாத்தையும் பாருங்க நம்ம பேசிக்கலாம் தலைவரே அடுத்து நீங்களே சொல்லுங்க இது என்ன மாதிரி செய்யலான்ட்டு அதாவது இருங்க இந்த பேம்ப்ளெட் எதிரா தொலாவி கண்டுபிடிக்கிற அளவுக்கு காம்போ செட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது நம்ம பட்ஜெட் காம்போ மாதிரியா பட்ஜெட் காம்போன்னு நம்ம சொல்றதோட இந்த இரும்பு கட்டளை தூக்கி பாருங்க அதாவது இரும்பு கட்டல் நம்ம சொல்றதோட எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க நல்ல மொத்தமாவே இருக்கு குவாலிட்டி அதாவது இதோட வெறும் இந்த படுக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா அதுவே 2 பேர் வேணும் தூக்க அதெல்லாம் மூச்சு பிடிக்க தூக்க எல்லாம் சும்மா ஒருத்தனா தூக்கிட்டு போறதெல்லாம் இல்ல இந்த மாதிரி குயின் சைஸ் இரும்பு கட்டல் நல்லா ஹெவி வெயிட்டா கொடுத்து ஒரு ஸ்ப்ரிங் பெட் ஒன்று கொடுத்து 2 பில்லோ கொடுத்து ஒரு கார்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து அதுக்கு மேல சொல்றதோட பக்கத்திலேயே போனோம் இந்த இரும்பு பீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாக்கியமா சொல்றேன் பக்கத்துல வா தலைவா அப்பா சரியான வெயிட்டா இருக்கு ப்ரோ அதாவது வெயிட்ங்கிறதோட உள்ள நம்ம எந்த பொருளையும் இது பண்ணி வைக்கல ஓகே எல்லாம் இதுதான் நல்ல ஹெவி கேஜஸ்ல நல்ல ஹெவி கேஜ்ல திரும்ப பீரோ என்னன்னாலும் ஒடுங்கக்கூடாது ஓகே நான் சொல்லலைங்க நீங்க தட்டி பார்த்து நீங்க சொல்லுங்க எந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு இந்த தவறா எடுத்துக்கலைன்னா நான் 5000 ரூபா கட்டலு 4000 ரூபா பீரோன்னு வைக்க தெரியும் நீங்க குவாலிட்டி விஷயத்துல மட்டும் செக் பண்ணிட்டு ரேட்டை நான் கடைசியா சொல்றேன் இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில ஒரு இரும்பு பீரோ கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆண்டவா டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்து 4 அடி பூஜா ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்து டைனிங் டேபிள் செட் ஒன்று கொடுத்து அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அதாவது யாரா வாஷிங் மிஷின் கொடுத்து இதில் நீங்கள் வந்து என்ன கலர் கஸ்டமைஸ் வேணாலும் இதுலேயே கலர் 3-4 கலர் இருக்கு தாராளமாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட் பாக்ஸ் சொல்லியாச்சு ஒரு டீபாய் ஒன்று கொடுத்து அது போக டிவி யூனிட் 5 அடியில் இது மாதிரி ஒன்று கொடுத்து ராயல் 3 சீட்டர் 9500 ரூபா மதிப்பு கூட இந்த மாதிரி 3 சீட்டர் லக்ஸரி ஒன்று கொடுத்து இந்த மாதிரி ப்ரீமியமான ஒரு சோஃபா ஒன்று கொடுத்து அது போக ஒரு கம்ஃபர்ட் பெட்ஷீட் ஒன்று கொடுத்து ஸோ ஆண்டவா லிஸ்ட்டுக்கு மேலே லிஸ்ட் இருக்கு ஸோ இது எல்லாமே ஹை குவாலிட்டியில் கொடுத்து ஒரு ரேட்டுக்கு எடுக்கணும்னா இது ஒரு 70,000 அந்த மாதிரி இப்போ உண்மையாலுமே சொல்கிறேன் நான் அடுத்தடுத்த காம்போவுக்கு மூலம் கெஸ்ஸிங் கரெக்டாக வருதா இதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் வாங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொருள்னு சொல்லி குவாலிட்டியை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு மக்கள் தரப்பில் நீங்கள் தைரியமாக பேசுறதுனால தான் இந்த காம்போ இந்த ரேட்டுக்கு விட்டேன் அதுலேயே 5000 கம்மி சோ நான் சொல்லலைங்க 65,555 இதை விட்டுட்டேங்க அடுத்த காம்போக்குள்ள போய் பார்க்கலாம் அதாவது ப்ரோ கிங் சைஸ்ல ஹேண்ட் கார்விங் வெர்ஷன்ல ஹை லக்ஸரியா அப்படியே அந்த பில்லோலாம் எடுத்துட்டு இதை இப்போ எடுங்க வீடியோ இது இப்போ எடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங்ல கீழேயும் காட்டு தம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங்ல
இந்த மாதிரி ஒரு டிசைன்ல ஒரு லக்ஸரி, அதாவது வெயிட் எல்லாம் கேட்கவே வேணாம் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிங் சைஸ் கட்டல் ஒன்று கொடுத்து ஸ்ப்ரிங் பெட் தாராளமா கார்விங்னாவே நீங்க தாராளமா என்ன வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கிங் சைஸ் கட்டல் ஒன்று கொடுத்து ஸ்ப்ரிங் பெட் கொடுத்து 2 பில்லோ கொடுத்து 3 டோர் பீரோ ஒன்று கொடுத்து 3 டோர் பீரோ கொடுத்து டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து 4 அடி பூஜா ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்து கார்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்து டைனிங் டேபிள் ஒன்று கொடுத்து அப்படியே இந்த சைடு வந்தா பீம் பேக் ஒன்று கொடுத்து ஜூலா என்ன கலர் வேணாலும் எடுக்கிற ஒரு ஜூலா ஒன்று கொடுத்து 5 சீட் சோஃபா ஒன்று கொடுத்து அது போக ஒரு டீபாய் ஒன்று கொடுத்து அது போக டிவி யூனிட் 5 அடியில் டிவி யூனிட் ஒன்று கொடுத்து இது 65-75 இன்ச் வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம். அது போக புக் ரேக் மாதிரி புக் செல்ஃப் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஒன்று கொடுத்து நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு 2 குத்துவிளக்கையும் கொடுத்து செந்தூர் ஆண்டவா நீங்க சொல்லுங்க இது எல்லாமே சேர்த்து என்ன ரேட்டு கொடுக்கலாம்? நான் சொல்ல நீங்களே சொல்லிருங்க. நீங்க சொல்லுங்களேன், கெஸ் பண்ணுங்களேன். இது ஒரு 125 அந்த மாதிரி. ஏன்னா ஒர்த்தா இல்லையா? 1,20,000 ஒர்த்துங்கிறீங்க. கண்டிப்பா. இதே 95,000 95,000 லாபம் ஆச்சு. 80,000 என்ன வர சொல்றீங்க? 80,000 80,000 சூப்பர். ஓ 65,000 ரூபாய்க்கு. அதாவது சம்பவம் இந்த டைம் இந்த பாத்திரம் இதெல்லாமே நம்ம பாதி காம்போல பார்க்கல, பெரிய பெரிய காம்போக்கு நான் வச்சிருக்கேன். அது இந்த எந்த வீடியோலையும் இது பண்ண போறது. ஏன்னா நம்ம செந்தூர் ஃபர்னிச்சர் அது ஏன் நம்ம ஒரு வார்த்தை சொன்னா இறக்கணும்னா பாத்திரம் செட்டுன்னு இறக்கணும்னா ஒரு 500 பாத்திரம் இறக்கலாம் 500 அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இன்னும் அந்த வீடியோ விடாம இருக்கேன். இதுக்கு மேல பாக்குறவங்க விட்டுருவாங்க அதிக பேரு. ஆனா இருக்கட்டும், ஒவ்வொரு காம்போலையும் நான் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறேன். சோ செந்தூராண்டவா இன்னும் வளவளன்னு உங்களையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆக்க விரும்பல. இது வரைக்கும் காட்டிட்டேன். தேக்கு மர கட்டலா தேக்கு மர ஒரு குயின் சைஸ் கட்டல் ஒன்று கொடுத்து ஸ்ப்ரிங் பெட் ஒன்று கொடுத்து 2 பில்லோவை கொடுத்து 3 சீட் உட்டன் சோஃபா 3 சீட் உட்டன் சோஃபா ஒன்று கொடுத்து 3 டோர் பீரோ ஒன்று கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து ஒரு டைனிங் டேபிள் கொடுத்து ஒரு கார்ட் பாக்ஸை கொடுத்து 2 பிளாஸ்டிக் சேரை கொடுத்து ஒரு டீபாயை கொடுத்து பீம் பேக் ஒன்று கொடுத்து அவர் கம்ஃபர்ட் பெட்ஷீட் எல்லாமே சொல்லியாச்சு. இதெல்லாம் கொடுத்து ஒரு எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்து டிவி யூனிட் ஆர்ச் ஒன்று கொடுத்து இப்ப ₹1,00,000 வரலாமா? இத்தனை பொருள் அப்படியே சுத்தி காட்டு தம்பி. கண்டிப்பா எல்லா பொருளையும் காட்டு தம்பி. நான் ஸ்பேசபிளாலாம் நான் அங்கிட்டு இங்கிட்டு வைக்கல, தெளிவாவே வச்சிருக்கேன் உங்க பொருளை. இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சீர்வரிசையா எடுக்கணும்னா நீங்க சொல்லுங்க. இது காட்டே வருமே அது நிறைய. நான் சொல்லலைங்க, அடுத்தடுத்த வீடியோக்கு போலாங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு போலாங்க. 57 அதாவது ஆமா 77,777 காம்போல இது மொத்தமா இறக்கிடுறேங்க. அப்படியே அது இதுன்னு வளவலன்னு பேசாம எந்த காம்போலையும் சொல்லணும்னா சொல்றா மனுஷன் எனக்குன்னு ஒரு தரமான ரேட்டை ₹1,00,000 போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னா லக்ஸரி ஸ்டோரேஜ் காட் ஸ்டோரேஜ் காட்டு பெட்டு கடியில ஸ்டோரேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் ஹை லக்ஸரி காட்டு இல்லைங்காம 300 கிலோ வரும். அது போக ஒரு ஸ்ப்ரிங் பெட் ஒன்று கொடுத்து 2 பில்லோ கொடுத்து ஒரு கம்ஃபர்ட் பெட்ஷீட் ஒன்று கொடுத்து சைட் டேபிள் ஒன்று கொடுத்து ஒரு டோர் 2 டோர்னு சொல்ல 4 டோர் பீரோ ட்ரெஸ்ஸிங் அட்டாச்சோட 4 டோர் பீரோவையும் கொடுத்து ஒரு மகாராஜா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து எல்ஜி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்து யாரோ வாஷிங் மிஷின் ஒன்று கொடுத்து அது போக டைனிங் டேபிள் செட் ஒன்று கொடுத்து ஒரு கிச்சன் டேபிள் ஒன்று கொடுத்து அது போக 5 சீட் சோஃபா ஒன்று கொடுத்து உட்டன் சோஃபா 5 சீட் உட்டன் சோஃபா ஒன்று கொடுத்து டீபாய் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி லக்ஸரி ஆர்ச் இதுல 55 இன்ச் வரைக்கும் தாராளமா 65 இன்ச் வரைக்கும் அவைலபிள் பண்ணலாம். 55 இன்ச் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஏன் செந்தூராண்டவா நான் எதுவுமே சொல்லலைங்க. இதெல்லாம் சேர்த்து ₹1,50,000 ₹1,40,000 ₹1,30,000 நீங்க சொல்லுங்க. ₹1,05,000 ஒர்த்தா? ₹1,10,000 சம ஒர்த்து இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரியோட. கண்டிப்பா நான் அவ்வளோலாம் கேட்கவே மாட்டேங்க. அவ்வளோலாம் நான் கேட்கவே மாட்டேங்க. ₹1,05,500 கொடுங்க. இது மொத்தத்தையும் இறக்கிறேன் எல்லாமே. அதாவது நான் ஆரம்பத்துல இருந்து இந்த ரொம்ப ஹை குவாலிட்டி பொருள் தான். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இறக்கி என் லாபத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணு. என் லாபத்தை இன்னும் ஒன்னு சொல்றேன் செந்தூராண்டவா, நம்ம இங்க சேலமோ இல்ல கோயம்புத்தூருக்குள்ளேயோ கேட்டுட்டா கூட நம்ம இது பண்ணிடலாம். இங்க சென்னை இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடிங்கும் போது டிரான்ஸ்போர்ட் எங்கேயோ போயிடும். கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் ஆமா இன்னைக்கு திருச்செந்தூர் நம்ம கோயிலுக்கு இந்த இதுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில போனா இல்லைங்க வாடகை 15,000-18,000 கேட்கறாங்க. எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு என் தமிழக தாய் வீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் சீர்வரிசையை நான் இறக்க நான் வரேன். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொடுத்தாச்சு தலைவா. நான் இதுல என்ன உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன்னா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க. ஏன்னா ஆன்லைன் புக்கிங் நான் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு கல்யாண வேலை கண்டிப்பா இருக்கும். நான் இல்லைன்னா சொல்றேன். ஒரு புடவை எடுக்கவோ நகை எடுக்கவோ நம்ம எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்களோ எனக்காக ரிக்வஸ்டா சொல்றேன், ஈரோட்டுக்கு டைம் கொடுத்து வாங்க. நான் இங்க மட்டும்தான் இருப்பேன், எங்கேயும் அவ்வளவு சீக்கிரம் போவே மாட்டேன். இதுதான் எனக்கு வீடு, இங்க மட்டும்தான் இருப்பேன். வாங்க என்னென்ன பொருள்னு பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கல, இந்த கட்டல் ஏகப்பட்ட டிசைன் இருக்கு. ஒருவேளை இந்த கட்டல் வேணா தேக்கு மர கட்டல் தான் வேணும்னா தாராளமா மாத்தலாம். எதை பத்தி வேணாலும் பேசிக்கலாம். குரு இந்த கட்டல் வேணுமா தேக்கு மர கட்டல் வேணுமா தாராளமா தேக்கு மர கட்டல் எடுத்துக்கலாம், மாத்திக்கலாம்.
அந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கு. ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு காலையில 10:30 மணிக்கு மேல ஈவினிங் 7 மணிக்குள்ள கூப்பிட்டீங்கன்னா, ஏன்னா லேடிஸ் தான் எல்லாமே டெலிகால்ஸ், அவங்கள அன்டைம்லயே எதுவுமே நம்ம பேச வைக்க முடியாது. லொகேஷன் மட்டும் எங்க சொல்லுவீங்க? ஈரோடு பஸ் ஸ்டாண்ட். அங்க நம்ம கார் எப்பவுமே அவைலபிலிட்டியில இருக்கும். நீங்க இங்க டெலிகால்ஸுக்கு 10:30 மணிக்கு மேல நீங்க வர்றதுன்னா, இல்ல முத நாள் நைட்டு ஏறிட்டீங்கனாலோ கூப்பிட்டு சொல்லிருங்க, கார் இங்க டிரைவர் நம்பர் மட்டும் அனுப்பிச்சுட சொல்லி. டிரைவர் நம்பர் கீழே மென்ஷன் பண்றேன். சேர்ந்து நம்மளுக்கு 2 கார் நம்ம எப்பவுமே கூட்டிட்டு போறதுக்கு இருக்கும். ரிட்டர்ன் விடுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனா இருந்தாலும் இருக்கும். அப்படியே இல்லைன்னா மணிசு நீ கார்லாம் அனுப்ப வேணாம், நானே வந்துடுறேன் அப்படின்னாலும் உங்க கார்லயே வரதா இருந்தா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் சூளை சித்தோடு போற ரோடு சூளை பஸ் ஸ்டாப். அங்க செந்தூர் பர்னிச்சர் கேட்டாவே எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம சூளை பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம ஒரு 100 மீட்டருக்குள்ள தான் நம்ம கடை இருக்கு. நேர்ல வாங்க, பொருளை பாருங்க, திருப்தியா எடுத்துட்டு போங்க. முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியங்க. 500 ரூபாய் பணம் கொடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம்னு நான் சொல்றேன். இது எதுக்கு ஒவ்வொரு டைமும் அதான் சொல்றேன், ஒவ்வொரு டைம் நிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்பயும் சொல்றேங்க, சும்மா ஃபேக்கா பேசிட்டு அப்படி இப்படின்றத 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா 500 அட்வான்ஸ் கொடுத்தா புக் பண்ணிட்டேன். எனக்கு அந்த டேட்டுக்குள்ள அடுத்த புக்கிங் எடுக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 30 to 32 புக்கிங் தான் எடுப்போம். ஏன்னா அவைலபிலிட்டி என்கிட்ட 18 ஆட்டோ தான் இருக்கு. அதுக்குள்ளதான் நான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஆட்டோல 2 காம்போ ஏத்தனா ஹவுஸ்ஃபுல் ஆயிரும். சோ இந்த மாதிரி தான் நான் பண்ண முடியும். மண்டபம் டைம்ல எனக்கு முன்பதிவு பண்ணுங்க, நேர்ல வாங்க, சந்திப்போம், நிறைய பேசுவோங்க. நன்றி, வணக்கம். ஓகே, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், லொகேஷன் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ கல்யாணத்துக்கு யாராவது காம்போ வாங்குறாங்க அப்படின்னா டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.